நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மணிமங்கலத்தில் உள்ள தன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக செல்வ பெருந்தகை கூறியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் தன் சமூக வலைதள பக்கத்தில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய ராகுல் வந்த நிலையில் என் வீட்டிற்கு வந்த வருமான வரித்துறையினர் ஹிந்தி பேசும் அதிகாரிகளை வைத்து சோதனை என்ற பெயரில் என்னை சிறைபிடித்து வைத்துள்ளனர் என பதிவிட்டிருந்தார். உடனே இதற்கு கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து பிரச்சாரம் முடிய 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினரை முடக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு செய்யும் அட்டூழியத்திற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பர் என்றார். இதுகுறித்து சென்னை குன்றத்தூரில் பேட்டியளித்த செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரியில் நடந்த ராகுல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க விமானத்தில் திருவனந்தபுரம் செல்ல திட்டமிட்டிருந்தேன். ஆனால் நேற்று முன்தினம் இரவில் சீருடை அணியாத தமிழ் பேச தெரியாத சிலர் தங்களை வருமான வரித்துறையினர் என கூறி நான் வசிக்கும் பகுதியில் முற்றுகையிட்டனர். காலையில் விமானம் புறப்பட்ட பின் என்னால் 11 மணிக்கு அங்கு செல்ல முடியாது என்பது உறுதியான பின் அவர்கள் கலைந்து சென்றனர் என்றார். இது தொடர்பாக வருமான வரித்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது சிலர் கூறியதாவது: செல்வ பெருந்தகையின் வீடு உள்ளிட்ட எந்த இடத்திலும் சோதனை நடத்தவில்லை. ராகுல் பிரச்சாரத்திற்கு செல்லவிடாமல் தடுத்ததாக பரப்பப்படும் தகவலில் உண்மை இல்லை. ஸ்ரீபெரும்புதூரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திமுக நிர்வாகி ஒருவர் வீட்டில் பணம் பதுக்கியுள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினர் வாயிலாக கிடைத்த தகவல் அடிப்படையில் வருமான வரித்துறை சார்பில் சோதனை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த தகவல் கசிந்துவிட்டது. இதையடுத்து சோதனையை தடுப்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை செல்வ பெருந்தகை அரங்கேற்றியுள்ளாரோ என்று சந்தேகம் எழுந்துள்ளது என்று கூறினர். சில நாட்களுக்கு முன் ஷோழிங்கரில் நடந்த ராகுல் பிரச்சாரத்தை செல்வ பெருந்தகை தமிழில் மொழிபெயர்த்தார். அவர் தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையறிந்த ராகுல் கன்னியாகுமரி பிரச்சாரத்திற்கு செல்வ பெருந்தகை வரக்கூடாது என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதனை மறைக்கத்தான் செல்வ பெருந்தகை இந்த வருமான வரி சோதனை நாடகமாடியதாக காங்கிரஸில் அவரது எதிர்கோஷ்டியினர் தெரிவிக்கின்றனர். வருமான வரித்துறை விளக்கத்தால் செல்வ பெருந்தகை கூறியது பொய் என்பது அம்பலமாகியுள்ளது. அவரை நம்பி கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலினும் கேலிக்கு உள்ளாகியுள்ளார்.